Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவையை யூஸ் பண்ணி நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை 10 days வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ட்ராவல் டைம்லலாம் எடுத்துகிட்டு போனால் ஒரு சூப்பரான டைம் பாஸான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ரவா ஷெல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 ஸ்பூன் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன். கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செலுத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 20 minutes மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா 1/2 hour ஊறிடுச்சு. இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு ஃபோக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஃபோக்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். இல்லை அப்படின்னா நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பொரிச்சு அள்ளுறதுக்கு அந்த கரண்டி கூட எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க ரவையை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியான ரவா ஷெல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.